ஒரு பேரு த கிங் சென்னைக்கு வராரு. மரைக்காயா. யார் இவர்? Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இன்னைக்கு நம்ம கூட ஹார்டின் க்ரூ அவங்க இருக்காங்க. வணக்கம். பிரைட் ஸ்மைலோட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சூப்பராக இருக்கேங்க. அப்பா ட்ரெய்லர் பார்த்தாரா? பார்த்தாரு. ரொம்ப பார்த்தாரு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு. தலைவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது பர்சனலாக வந்துட்டு அவரோட இம்ப்ரோவைசேஷன். ஒரு சீனை வந்துட்டு பெட்டர் பண்ணுறதுக்கு அவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட யோசிப்பார், ஏதாவது ஆட் பண்ணலாமா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்காக அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து விஜய் சார் கூட நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு வந்து விஜய் சார் கிட்ட வந்து இதை நான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா வந்து எதை கற்றுக்கணும்? See, he is very skilled. Very skilled as in இந்த ஃபைட்ஸ் எல்லாம் பண்ணும்போது so whatever we take, you know, that those 5 seconds cut, he's actually doing the whole thing together. அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். He'll just watch and then he'll do அப்படியே. So இதெல்லாம் that's very impressive. அது வந்து உண்மையா? அவர் வந்து எப்பயுமே வந்து இந்த ரிஹர்சல்லாம் போக மாட்டார். அவர் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெயின் லீடாக ஒரு படம் நடிச்சுட்டு இருக்கீங்க ஆல்ரெடி. இப்போ சப்போஸ் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் உங்களை வந்து கூப்பிட்டு நான் பேட்டா 2 எடுக்க போகிறேன், நீங்கள் வந்து அதில் வந்து அந்த ரோல் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து பண்ணுவீங்க? தலைவர் நடிக்கிறாருல பேட்டா 2ல. தலைவர் எல்லாமே எப்படிங்க? கன்ஃபார்மாக தலைவர் கூட இன்னொரு படம் பண்ணுறதுக்கு எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க? நான் போய் காலில் விழுந்துருவேன். இதில் ஒரு வாரம் முடிச்சுட்டு அதில் எப்படியாவது ஒரு வாரம் வந்து முடிச்சிடுறேன் அப்படின்னு. அதை யார் காலில்? தலைவர் காலையும் விழுவேன், கார்த்தி அண்ணன் காலையும் விழுவேன். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஹார்டின் க்ரூ அவங்க இருக்காங்க. வணக்கம். பிரைட் ஸ்மைலோட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சூப்பராக இருக்கேங்க. ஒரு ஹார்டினோட ட்ரைலர் பார்த்தேன், ஒரு மாதிரி வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கும் ப்ரோ, படமாகவும் நல்லா வந்திருக்கு. ரொம்ப ஒரு ஹோல்சமான ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஃபில்மாக ஹார்டின் இருக்கும். உள்ளே வந்து பார்க்குறவங்க, காசு கொடுத்து வந்து பார்க்குறவங்களுக்கு டைம் அண்ட் மணிஸ் ஒர்த்தாக கண்டிப்பாக ஹார்டின் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஆடியன்ஸ், இப்போ நான் வந்து அந்த படத்தை பார்க்கணுன்னா நீங்கள் எதை சொல்லி நான் வந்து வர வச்சு பார்க்க வைப்பீங்க? ட்ரெய்லர் பார்த்தீங்கல்ல? ட்ரெய்லர் பார்த்துட்டேங்க. இப்போ நான் ஒரு ஆடியன்ஸ், இப்போ நான் வந்து அந்த படத்தை பார்க்கணுன்னா நான் என்ன சொல்லி இது பண்ணுவீங்க? இல்லை பர்சனலாக ஒருத்தர்கிட்டே சொல்ல முடியாதுன்றதால தான் வி புட் அவுட் சாங்ஸ், டீசர், ட்ரெய்லர், இன்டர்வியூஸில் இந்த மாதிரி பேசுகிறோம். ஸோ அதுதான் அதில் இருக்க ஏதாவது ஸ்பெஷலாக இருக்குது. இது இருக்குது இப்படி வந்து இல்லை ஒரு நல்ல ஒரு ஹோல்சமான ஒரு லவ் படமாக இருக்கும். அதுதான் இதோட யூஎஸ்பி நான் நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நல்ல லவ் படம் வந்து. ஸோ அது ஒரு ஹோல்சமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்றது இதோட யூஎஸ்பியாக இருக்கும் நம்புகிறேன். அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக தேட்டர் வந்து பார்க்கலாம். ரொம்ப இது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லா இடம் பார்ப்பீங்க, எல்லா எமோஷன்ஸும் ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபுல்லாக கான்சர்ட்டில் இறங்கிட்டீங்க, இப்போ ஃபுல்லாகவே அதில் தான் போக போகிறீங்களா இல்லைனா வந்துட்டு? இல்லை, அப்படியே கிளியர் பண்ணிவிடணும். அது அந்த மாதிரியெல்லாம் இல்லை. நம்ம ஆக்டர்ஸ் எல்லாரும் வந்து ஈவெண்ட்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுவாங்க கரெக்டாக. இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் மூவிஸை விட அதுதான் அதிகமாக பண்ணும் சம்டைம்ஸ். பட் அப்போ அதனால நம்மளால் அது பண்ண முடியும். அது இது திஸ் ஆர் தேட்னு அது இட் won't be like we have enough effort and all that. ஜிம் போகிற மாதிரி தான், இல்லை ஒரு டான்ஸ் கற்றுக்கிற மாதிரி தான். ஸோ I've trained and I'm training on the side. நான் ரெண்டுமே பண்ணோம். இந்த படத்தோட உங்களுக்கு நல்ல ஒரு குட் மெமரிஸ் இருந்தால் அதை பற்றி சொல்லுங்கள். எல்லாமே குட் மெமரிஸ் தான். There was an additional good locations that was also there. அதனால் நம்ம எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக, my job was made easy because there are good people. ஸோ மொத்தமாக குட் மெமரிஸ் தான். ஓகே, இப்போ நீங்கள் வந்து லியோவில் விஜய் சாரோட பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து அவர் சிஎம் ஆகிட்டாரு. உங்களுக்கு எங்கே போய் பார்க்குறதுக்கு ஏதாவது சான்ஸ் கிடச்சிட்டா? இதுவரை நான் அதை பற்றி பிளான் பண்ணல. We were busy with Hartin. But I really hope I get to meet him sometime. இது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் போய் பார்ப்பீங்களா? Let's see. பார்ப்போம். ஹாய் ப்ரோ. ஹாய் சொல்லுங்க ப்ரோ, உங்களுக்கு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. இது எத்தனாவது இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்? ஹார்டின் வந்துட்டு எங்களோட ஃபுல் ஹார்ட் போட்டு
எடுத்திருக்கோம். ஸோ ஹார்ட் அண்ட் கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கும் ஒரு ரிலேட்டபிளான ஒரு படமாக இருக்கும். படத்தில் வர நிறைய மொமெண்ட்ஸை வந்துட்டு அவங்க லைஃப்லேயும் கோத்ரூ பண்ணியிருப்பாங்க பார்க்குற ஆடியன்ஸ் எல்லோரும். ஸோ அது பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு என் வாழ்க்கையில் இருக்கிற மெமரிஸ் நிறைய படத்துலையும் இருக்குன்னு வந்துட்டு அது ஒரு டேக்அவேவாக கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு இருக்கும் ப்ரோ. முன்னாடிலேருந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ உங்கள் ஷார்ட் ஃபிலிம்லாம் வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக மாறி இருந்திருக்கு. இப்போ உங்களோட அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்களேன். கண்டிப்பாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்துட்டு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ அதில் கற்றுக்கிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு படத்துக்குள்ளே வர முடிஞ்சிச்சு. பட் நான் பார்க்குறது என்னென்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஃபிலிம், ஷார்ட் ஃபில்மாக இருக்கட்டும், ஃபீச்சர் ஃபில்மாக இருக்கட்டும், அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது தான் நிறைய. அது எல்லாத்தையும் சேர்த்து ஹார்ட் அண்டில் ஒரு வேறு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் ஆகும் சரி, ஆடியன்ஸ்க்கும் கண்டிப்பாக அது அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கார்த்திக் சுப்புராஜ் சாரோட ரொம்ப க்ளோஸு. நீங்கள் அவர்கிட்டேருந்து ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கணுன்னா என்ன கற்றுப்பீங்க? கார்த்தி அண்ணன் வந்துட்டு எப்பயுமே ஆக்டர்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ரீடம் கொடுத்துருவாரு. அதாவது ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அதை நீ எப்படி கன்சீவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ அதை பர்ஃபார்ம் பண்ணு, அதில் கதைக்கு ஏற்ற மாதிரி நான் அதில் மாற்றிக்கிறேன்றது தான் அவரோட கான்செப்ட். ஸோ அதுவே ஒரு பிக்கெஸ்ட் குவாலிட்டியாக நான் பார்க்குறேன். இப்போ பேட்டையில் வந்து ரஜினி சாரோட நடிச்சிருக்கீங்க. அவ்வளோ பெரிய லீடோட நடிக்கும் போது உங்களுக்கும் வந்து ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எனக்கு அது நான் ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக தான் பார்க்குறேன் அந்த படத்தில் ஒர்க் பண்ணது. ஏன்னா தலைவரோட ஃபேன், நான் சின்ன வயசுலேருந்தே தலைவர் ஃபேன். ஸோ அவர் கூட நான் பக்கத்தில் நிற்கிற ஒரு ஷாட்டில் நின்னாலே அது பெரிய விஷயமாக தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ படம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 80 days நான் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணது வந்துட்டு அது மறக்க முடியாத ஒரு இதுதான். தலைவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது பர்சனலாக வந்துட்டு அவரோட இம்ப்ரோவைசேஷன். ஒரு சீனை வந்துட்டு பெட்டர் பண்ணுறதுக்கு அவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட யோசிப்பார், ஏதாவது ஆட் பண்ணலாமா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்காக அப்படின்னு. அது கண்டிப்பாக நான் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ்லேயும் அந்த குவாலிட்டியை எடுத்துகிட்டு வரணுன்றது வந்துட்டு நான் தலைவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் ப்ரோ. உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படமே வந்து ஜில் ஜங் ஜக் அந்த படம் தான். அந்த படத்தில் வந்து ஒரு மாதிரி 3 பேரும் 3 விதமாக இருப்பீங்க, ஓகேங்களா? அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்களேன் எனக்கு. ஜில் ஜங் ஜக் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான படம். தமிழ் அது வரைக்கும் வராமல், அதோட கலர் பேலட்டும் சரி, அதில் இருக்க கேரக்டரும் சரி, ஒரு எசென்ட்ரிக்கான வித்தியாசமான ஒரு கதைக்களமாக இருக்கும். அந்த டைமில் ரிலீஸ் பண்ணப்போ அதோட பாட்டு ஆல்பம் எல்லாமே ஹிட்டு. பட் ஆனால் படம் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக ஹிட்டாகல. பட் ஆனால் கோவிட் டைமில் வந்துட்டு அதை ஆன்லைனில் பார்த்துட்டு நிறைய பேர் கொண்டாடினாங்க. எனக்கு என்ன ஹாப்பியான விஷயம் என்னென்னா, அது ஜென்ரேஷன்ஸை தாண்டி இப்போ ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்கு ஜில் ஜங் ஜக். ஸோ எவ்வளோ ஜென்ரேஷன்ஸ் மாறினாலும் ஜில் ஜங் ஜக் வில் ஆல்வேஸ் பி அ ஸ்பெஷல் ஃபிலிம்ன்ற இது வந்துட்டு அந்த நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக. உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பற்றி ஏதாச்சும்? நான் ஆல்ரெடி ஒரு படம் முடிச்சுட்டேன், அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமாக வரும். இல்லை, இப்போ நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு சைடு ரோல் தான். ஒரு சைடு ரோல் மீன்ஸ் வந்து ஒரு மல்டி ஸ்டாரரில் வந்து நடிச்சிருப்பீங்க. இப்போ வந்து ஒரு மெயின் லீடாக இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க. இதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஹவு டு யூ ஃபீல்? மல்டி ஸ்டாரராக நடிக்கிறப்போ நிறைய கற்றுக்க முடிஞ்சிச்சு. பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட நடிக்கிறப்போ அவங்க எப்படி அந்த ரோல் அப்ரோச் பண்ணுறாங்க, கூட இருக்க ஆக்டர்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அதெல்லாம் கற்றுக்க முடிஞ்சிச்சு. இப்போது இனிமேல் இந்த ஃபேஸ் ஆஃப் மை லைஃப் என்னோடய கரியரில் வந்துட்டு இதுக்கு மேலே லீட்ஸாக தான் பண்ணணும்னு என்னோடய ஆசை. அதில் நான் கற்றுக்கிட்டது, அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டதை வச்சு நம்மளும் அவங்கள மாதிரி எப்படி ஆக முடியுன்றது தான் என்னோடய ஐடியா. இப்போ மேம், அப்பா ட்ரெய்லர் பார்த்தாரா? பார்த்தாரு. ரொம்ப என்ன யாருக்குமே புரியாது, பார்த்தாரு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு. ரொம்ப நான் இல்லை, கேமரா டீம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு. ரொம்ப ஜாலியாக இருக்கு, பார்க்கணும்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காரு. உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் பாலிடிக்ஸ் போகணுன்ற ஐடியா இருக்கா? ஸ்டார்ட் பண்ணும்போதே ஏன் நீங்கள் முடிக்க ட்ரை பண்ணுறீங்க? விட்டுருங்க. ஸோ நிம்மதியாக இருக்கிற ஒரு லைஃப் தான் எனக்கு வேணும். படத்தில் நடிச்சா நிம்மதியாக இருக்கலாம்னு எனக்கு தோணுது அப்படின்னு நினச்சி வந்தேன், ஆனால் அப்படி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏங்க ஃபஸ்ட்டு படத்துலேயே கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா? ஆமாம், பட் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, ரொம்ப லாட் ஆஃப் ஜேர்னி வாஸ் லாங். டக்குன்னுலாம் கிடைக்கல, ரொம்ப நாள், ரொம்ப வருஷம்க்கு அப்புறம் தான் இந்த படம் வந்திருக்கு. ஸோ அதனால் இட் வாஸ் அ ஹார்ட் ஜேர்னி. இதுவுமே ரொம்ப ஹார்ட் தான் அப்படின்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து ஏதாச்சும் லீடாக பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஸ்கிரிப்ட் வந்திருக்கா உங்களுக்கு? வந்திருக்கு, பட் நம்ம டிசைட் பண்ணிவிட்டு இந்த படம்க்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம் வச்சுருக்கோம். ஸோ ஓகே.
இருக்கலே வந்து அதிகமாக வந்து டேக் எடுத்த ஆள் யாரா அப்படின்னு யாரும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை ப்ரோ? இதுலேயே அம்புலா சொல்கிறீங்களே ப்ரோ. இல்லை அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ். சரி, எனக்கு சில விஷயம் சாட்டிஸ்ஃபைனா கூட அவங்க வந்து நான் பெட்டராக பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கொலாபரேட்டிவான ப்ராசஸாக தான் போச்சு. அதனால் ஸ்பெசிஃபிக்காக அப்படி நோட் பண்ணி வச்சு அப்படி அந்த மாதிரி எதுவும் இல்லை ஆக்சுவலி ஆனஸ்ட்டாக. இல்லை அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. இல்லை மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு படம் எடுத்தால் வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் அந்த மாதிரி எடுப்பேன் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. நீங்கள் எடுத்தால் வந்து ஒரு லவ் ஃபீல்டில் போகிறீங்களே, இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸை வந்து பிடிக்கணுன்றதுக்காகயா? அப்படி இல்லை, எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுச்சோ அதை பண்ணியிருக்கேன். எனக்கு ஆக்ஷன் ஐ மீன் லவ் கொஞ்சம் நல்லா வரும்ன்ற நம்பிக்கையில் நான் லவ் நல்லா வருமா உங்களுக்கு? லவ் படம் பண்ண நல்லா படம் பண்ணேன். ஓகே. ஸோ அதனால் ஐ ஹவ் ட்ரைட் லவ் படம் ஃபஸ்ட் பண்ணலான்றது. அதுதான் லாங் டைம் ஆசையாகவும் இருந்தது. லவ் பின்னிடுவேன், அதனால் லவ் படம். இது மோஸ்ட்டாக வந்து டேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ரிலேட்டடான இதை தான் வந்து படமாக எடுப்பாங்க. மேபி இது உங்கள் ரிலேட்டடான லைஃப்பில் உள்ளதா இல்லைனா வந்துட்டு என்ன ப்ரோ மூச்சு பெருசு எழுதுறீங்க? இருக்கு ப்ரோ. இல்லைனா இல்லை இதெல்லாம் கேட்டுட்டாங்க. உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்து வச்சுருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஒரு டிரெக்டராக ஒரு நீங்கள் எழுத ஆரம்பிக்கும் போது இன்ஸ்பிரேஷன்ஸ்க்கு எங்கே போவீங்க? உங்கள் வாழ்க்கையில் இருந்தது தான் எடுத்து வைப்பீங்க. சுற்றி பார்க்குறது, பேசுகிறது எல்லாத்தையுமே ஒரு சீனாக தான் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருங்க இல்லை. ஸோ கன்ஃபார்மாக நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம லைஃப்பில் நடந்த ஏதோ ஒரு மொமெண்ட்டோ டைலாகோ கண்டிப்பாக வந்துடும். அது வந்து இன்ட்ரெஸ்ட்லாகவும் இதில் கொஞ்சம் வந்திருக்கலாம், எனக்கு தெரியாமல் இன்டென்ஷன் இல்லாமையும் சில விஷயங்கள் வந்திருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது, அதோட இது இல்லாமல் இருக்காதுன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக இருக்கும். இந்த ஜேனரை பார்த்தா ரெண்டு பேர் லவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு காத்து வாக்கில் 2 காதல் அந்த மாதிரி ஏதாச்சும்? இல்லை ஆக்சுவலி அந்த மாதிரி இருக்காது. ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த மாதிரி நீங்கள் பாருங்களேன், என்கிட்ட கேட்டிங்கன்னா தேட்டரில் வந்து ஏதாச்சும் ரிவீல் பண்ணி இல்லை. இது வந்து ஒரு மெச்சூர் டேக் ஆன் ரிலேஷன்ஷிப்ஸ், அதுவாக ஹார்ட்னு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ரொம்ப மெச்சூர்டான ஒரு டேக் ஆன் லவ் ஸ்டோரிஸாக ஹார்ட்னு இருக்கும். எதோடும் கம்பேர் பண்ணி சொல்ல வேண்டாம்னு யோசிச்சாதான். மேம் நீங்கள் இன்ட்ரோ ஆனது வந்து மலையாள மூவிஸ் தான், ஆனால் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் தமிழ் மூவிஸும் தெலுங்கு மூவிஸ் தான் பண்ணுறீங்க. ஏன் உங்களுக்கு மலையாளம் படம் பண்ணுறதுக்கு டைம் இல்லையா, இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் கிடைக்கலையா? இன் அ வே மலையாளம் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். அண்ட் ஐ மீன் அவ்வளோ நல்லா இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். ஜென்ரலாகவே நான் லைஃப்பில் எல்லா விஷயத்துலையும் நான் ரொம்ப ரொம்ப சூஸி. அது இப்போது பீப்புள் ஆகட்டும், மூவிஸாக இருக்கட்டும். ஏன்னா வாட் எவர் ஐ டூ ஐ கிவ் ஃபுல் ஹார்ட். அப்போ அதனால ரொம்ப சூஸியாக இருப்பேன். இது தமிழ் எனக்கு மேபி ஐ ஜஸ்ட் லைக் இட் a lot more whatever comes to me. ஓகே, ரொம்ப நாளாக ஒரே ஒரு கேள்வி இருக்குது, நீங்கள் தான் அதுக்கு கரெக்டான ஆளுன்னு நினைக்கிறேன். லியோ படத்தில் வந்து உங்களை வந்து கொண்டுருவாங்க, உங்களை வந்து ஒரு 2 நரேஷன் இருக்குது அதில். ஒன்று உங்களை வந்து நரபுலியில் கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு, விஜய் தான் கொண்டுட்டார் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. இன்னொன்று வந்து ஆண்டனி தாஸ் தான் கொண்டுட்டார் அப்படின்ட்டு. அதோட ஒரு ரியலான இது உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? எல்லாமே ஃபேக் அப்படின்ட்டு இருக்காங்க, அந்த ஃப்ளாஷ்பேக்கே ஃபேக் அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா, உங்களுக்காச்சும் அந்த ரியலான இது இருக்குமா? நம்ம மக்களுக்கு ஏதாவது ரிவீல் பண்ணினா நல்லாயிருக்கும். அதான் எனக்கு தெரிஞ்சது. ஆமாம், ஆண்டனி தாஸ் கோ. இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரி எனக்கு நான் நடித்தது மட்டும்தான். அதுக்கப்புறம் நடித்தது மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தெரியாதா? இல்லை. இப்போ நீங்கள் வந்து விஜய் சார் கூட நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து விஜய் சார் கிட்ட வந்து இதை நான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா வந்து எதை கற்றுப்பீங்க? he is very skilled. Very skilled as in இந்த ஃபைட்ஸ் எல்லாம் பண்ணும்போது so whatever we take, you know, that those 5 seconds cut, he's actually doing the whole thing together. அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். See, it's not easy to remember whoever comes. That's like the whole big thing that we get to watch. We only see cuts of it. இது எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணுறது பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், he doesn't really rehearse. He'll just watch and then he'll do அப்படியே. ஸோ இதெல்லாம் that's very impressive. அது வந்து உண்மையா? அவர் வந்து எப்பயுமே வந்து இந்த ரிஹர்சல்லாம் போக மாட்டார், அவர் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே பண்ணிடுவார். யா அப்போ தான் லைக் even if he has a doubt, அப்போ லைக் on set he'll clear it and then he'll go for it. இப்போ நம்மளுக்கு தெரியும் விஜய் சார் வந்து ஒரு குட் டான்ஸர். நீங்கள் வந்து அவர் கூட நாரெடி சாங்கில் வந்து ஆடி டான்ஸ் பண்ணியிருப்பீங்க. அவருக்கு ஈக்குவலாக உங்களால் டான்ஸ் ஆட முடிஞ்சிச்சா, இல்லைனா வந்து நீங்கள் நிறைய ரீடேக் பண்ணீங்களா? இல்லை, அங்கே ரீடேக் எல்லாம் இல்லை. we finished in 1 take 2 takes maximum 3 is அவருக்கு ஈக்குவலாக டான்ஸ் பண்ணிட்டீங்களா? அப்படி இல்லைங்க. see, first of all it's the குத்து டான்ஸ், நோ, அதனால கொஞ்சம் கூட ஈஸி தேன் லைக் அ நார்மல் ப்ராப்பர் டான்ஸிங்.
எனக்கு ஒரு பிட் மட்டும் தே ஹேட் கிவன் மீ earlier. ஒரு 2 days முன்னாடி they gave me just that one bit. Rest they taught me that same day. I think it was just God's blessing. I prayed and went and did அப்பா it. முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சா? இப்போ நீங்கள் வந்து இயர்லி வந்து ஒரு படம் தான் பண்ணுறீங்க. இந்த 24லேருந்து வந்து ஒரு மூவிஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. திஸ் இயர் வந்து 2 மூவி எதிர்பார்க்கலாம் உங்ககிட்ட? இல்லைனா இனிமேல் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணால் போதும், ஃபுல்லாக வந்து மியூசிக் கான்செப்ட்லேயே இறங்கிடலாம்? இல்லை மியூசிக் கான்செப்ட் அப்படி இல்லை. இஃப் தேர் வாஸ் மோர் ஃபில்ம்ஸ் ஐ வுட் ஹவ் டன் இட். அது வரல. சி இன்ஃபேக்ட் ஐ ஹவ் ஆல்சோ ஹர்ட் பீப்புள் ஆர் லிட்டில் ஸ்கேர் டு அப்ரோச் பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் டு ஹியர் அ நோ. மலையாளத்தில் வந்து ஒரு ஐ வாட்ச்ட் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம். And after watching it, after 2 years, they said we were supposed to, or they were supposed to approach you, but they didn't want to hear a no. I was like, see, how would we know? No, see, if anybody is thinking that I wouldn't want that, எனக்கு வந்து ஃபுல்லாக இறங்கி நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். And I listen to every story that comes to me. நான் சும்மா நோ சொல்ல மாட்டேன். ஏதாவது ஒன்று இஃப் ஐ டோன்ட் லைக் இட் ஐ வுட் சே, அவ்வளோதான். மேம், உங்களுக்கு வந்து இந்த ரொமான்ஸ் மூவி பண்ணுறதுக்கு வந்து பிடிக்குமா, இல்லைனா வந்து இந்த ஆக்ஷன் பிளாக்ஸ் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும்? இப்போ எனக்கு ஆக்ஷன் தான் பிடிக்கணும் தோணுது. இப்போ சமந்தா மேம் ரீசெண்டாக படம் அந்த மாதிரி ஹாய் ப்ரோ. உங்கள் யாருக்குமே தெரியாத விஷயம் என்னென்னா, படத்தில் 2 ஹீரோயின் இருக்கிறதால நாங்கள் இந்த இன்டர்வியூ 2 வாட்டி எடுத்தோம். சரி, இதெல்லாம் கட் பண்ணிடுங்க ப்ளீஸ். நீ இப்போ வந்து மெயின் லீடாக ஒரு படம் நடிச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி. இப்போ சப்போஸ் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் உங்களை வந்து கூப்பிட்டு நான் பேட்டா 2 எடுக்க போகிறேன், நீங்கள் வந்து அதில் வந்து அந்த ரோல் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து பண்ணுவீங்க? தலைவர் நடிக்கிறார்ல அதில் பேட்டா 2ல். தலைவர் எல்லாமே எப்படிங்க? கன்ஃபார்மாக தலைவர் கூட இன்னொரு படம் பண்ணுறதுக்கு யாருக்கு தான் நாசமாக படம் பரவாயில்லடா இந்த படத்தை வரேன் அந்த மாதிரி அப்படி இல்லை. இதுவும் பண்ணலாம் அதுவும் பண்ணலாம். பட் ஆனால் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க? தேங்க்யூ. தலைவர் படம் பண்ணிட்டு பண்ணலாம். இல்லை, உங்களுக்கு கால் ஷீட் வந்து அப்போ முடியுது, அந்த டேஸ்லேயே முடியுது, அப்போ நீங்கள் அப்படியா? சரி, அப்போ ஹீரோ. அப்படியா? இல்லை, இதில் வந்து நீங்கள் ஹீரோ. கார்த்திக் சுப்ராஜ் சாரும் வந்து ஒரு ஸ்கெடியூல் வச்சிருக்காரு, நீங்கள் எதுக்கு கால் ஷீட் கொடுத்துருக்கீங்க, அந்த டேட்டில் முடியுது, அப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? இதுதான் என்னோட கொஸ்டின். நான் போய் காலில் விழுந்துருவேன். யாருக்கு? இதில் ஒரு வாரம் முடிச்சுட்டு அதில் எப்படியாவது ஒரு வாரம் வந்து முடிச்சிடுறேன் அப்படின்னு. அதை யார் காலில்? தலைவர் காலையும் விழுவேன், கார்த்தி அண்ணன் காலையும் விழுவேன். இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட் ரத்னகுமார் அவர்கள் வந்து அவங்க ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீங்கள் இந்த மாதிரி படம் நடிச்சிருக்கீங்க, அவர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நீங்கள் நடிச்சிருக்கீங்க, இப்போ வந்து ஒரு மெயின் லீடாக இதில் பண்ணியிருக்கீங்க. அவர் தான் சொன்னார் அவங்கள்ட்ட. இல்லை, நான் ரீசெண்டாக மீட் பண்ணல. பட் ஆனால் ரத்னா நான் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் டைம்ஸ்லேருந்தே ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. நான் நடித்த மேதமானோட ஷார்ட் ஃபிலிம் வெர்ஷன் நான் பண்ணது தான், மதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போவே நான் வந்து அவரோட நிறையா ஸ்கிரிப்ட்ஸ் நான் படிச்சிருக்கேன். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன 29 ஸ்கிரிப்ட் கூட நான் கிட்டத்தட்ட ஒரு 8-9 இயர்ஸ் முன்னாடியே படிச்சிருக்கேன். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி ஃபார் ஹிம் அண்ட் ஹிஸ் ஃபிலிம்ஸ். ஸோ யா, ரத்னானா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். உங்களுக்கு வந்து எனக்கு வந்து இவங்க தான் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணாங்க, இந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ண ஆள் அப்படின்னா யாராக இருக்கும்? நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, கார்த்தி அண்ணா எனக்கு ஆல்வேஸ் பின். இல்லை, யாராச்சும் ஒரு கார்த்தி அண்ணா. ஓகே, கார்த்தி அண்ணா ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. சப்போர்ட்டை தாண்டி எனக்கு தீனி கொடுத்துட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபிலிம் பெட்டராக இன்னொரு இது பண்ணுறியா, இதோட பெட்டராக அது பண்ணுவேன், சரி இதுவே பண்ணிட்டியா, ஓகே இதை விட பெட்டராக இன்னொரு ரோல் அப்படின்ற மாதிரி தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கார்த்தி அண்ணன் கூட இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணிட்டேன், இன்னமும் நிறையா வருஷம் நிறைய படம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அவங்க கூட. இந்த படம் வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து பார்க்கணுன்னா ஏன் வந்து பார்க்கணும், அதை மட்டும் நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஒரு ஹோல்சமான எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு நல்ல லவ் படம் பார்த்த திருப்தி கண்டிப்பாக உங்களுக்கு ஜூன் 26 ஹார்ட்டின் வந்து பார்க்கும்போது கிடைக்கும். கண்டிப்பாக தியேட்டர்ஸ்க்கு ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோட எல்லாரும் சேர்ந்து வந்து படத்தை பார்த்து சப்போர்ட். ஓகே, எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போய் பார்க்கலாம், எதனால ஓகே. அப்போ ஒரு ஆள் எக்ஸ்ன்னு ஓகே ரிவீல் பண்ணிட்டாங்க. இல்லை ஐம் சேயிங் லைக் எல்லாம் உங்களோட யார் வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம். இது ரோலர் கோஸ்டர் ஜேர்னி மாதிரி இருக்கும், எல்லா ஊரையும் பார்ப்பீங்க, அதே மாதிரி எல்லா எமோஷன்ஸையும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது நாங்கள் ரொம்ப ரசித்த படம். we enjoyed the shooting and everything, so we want you also to have the same feeling that we had. Musicனால கொஞ்சம் elevate ஆகிடும். Yeah, I think everybody will have a lot of fun watching the film. ஹார்ட்டின் வந்து கண்டிப்பாக ஒரு ஹோல்சமான படமாக இருக்கும், எல்லாமே கலந்த ஒரு படமாக இருக்கும். படத்தில் 5 பாட்டு இருக்குது, ப்ளஸ் நிறைய சிங்கர்ஸை பாட வச்சுருக்கோம். ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் தேட்டருக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த 2 மணி நேரம் கண்டிப்பாக ஒரு
ஒரு வெக்கேஷன் போயிட்டு ஊட்டி கொடைக்கானலில் போயிட்டு நீங்கள் ஒரு 3 கேரக்டர்ஸோடு தங்கிட்டு வந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். படம் முடிச்சுட்டு ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு வெளில வருவீங்க. ப்ளஸ் இந்த 3 கேரக்டர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அந்த மைண்ட்லேயே படம் முடிச்சதுக்கப்புறம் கூட உங்கள் மைண்டில் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நாங்கள் கேரண்டி. ஜூன் 26 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே வந்து தேட்டரில் மறக்காமல் வந்து பாருங்கள். ரொம்ப பொறுமையாக வந்து 2 வாட்டி சொன்னீங்க. ரொம்ப நன்றி.